டாக்டர் அர்ச்சுனாவின் காலைச் சுற்றி கொடிய விஷப்பாம்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய விஷப்பாம்புகளில் ஒன்றான சும்மா மந்திரனின் வாழ்பிடி ஆஸ்திரேலியாவில் வாழும் பாலா விக்னேஸ்வரன் என்பவர் டாக்டருக்கு ஆதரவான சில குரூப்களின் நிர்வாகியாக இருக்கிறார். அவர் உறுப்பினர்கள் இடும் பதிவுகளை நீக்குவதும் உறுப்பினர்களை நீக்குவதுமான சதி செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் இட்ட ஒரு பதிவில் அவர் சொல்கின்றார், நிர்வாகிகள் டாக்டர் அர்ச்சுனாவின் கருத்தை ஏற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தனது சுயரூபத்தை காட்டியிருக்கிறார். அவரது குரல் பதிவில் இடப்பட்ட அந்த பதிவை இப்பொழுது கேட்டு பாருங்கள். நன்றி. அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும். அந்த காரணத்துக்காக இந்த அட்மின் செய்ய வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி இந்த அட்மினில் உள்ளவர்களும் அர்ஜுனாவால் முழுமையாக அர்ஜுன கருத்தைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றதும் இல்லை. அதாவது அவர் சொல்கிற கருத்துக்கள் இருக்கும்.